ம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மக்கள்லாம் ஓகே இருக்காங்களவா, சார். நம்ம மக்கள் ஆமாங்க சார். நம்ம மக்கள் வந்து ஒரு நாள் வந்து அதை கரெக்டா இருக்கிறாங்க. இன்னொரு நாள் நம்ம பிஸியா இருக்கும்போது அதை ஏன் ஒரு கரெக்டாவே அதை முடிக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? ஆமா ஆமா ஓகே. இதை வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணதான் எங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், எங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே தெளிவா சார். சொல்லிருங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் இருக்கோ இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணனா மட்டும்தான் ஸோ ஒரு ஒர்க்கை நம்மளால செய்ய முடியும். சொன்ன நல்லா புரிஞ்சுதா? ஓகே. இங்க என்ன தப்பா புரியுறாங்க அப்படின்னா, நான் ரொம்பவும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாவே இருக்கிற மாதிரி இங்க நினைக்கலாம். மேபி புரியுதா? இப்பதான் நைன் நைன் ஏதான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மார்க் இருந்தா போதும், அது வேற. புரியுதா? வி- இவங்க ஆமாங்க வந்து சார். என்னன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வேலை செய்ய போறாங்க. ஓகே. அந்த கிளைண்ட்டுக்கு அதை ப்ராப்பரா செஞ்சு கொடுத்தோம்னா மட்டும்தான் அவங்க அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு தருவாங்க. புரிஞ்சுதா? சரி சார். ஓகே. இல்ல நம்ம முடிக்கல அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு புதுசா இப்ப செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அமௌண்ட் தர போறது இல்ல. என்ன புரியுதா? எப்படி நிறுத்திக்குவாங்க. என்ன ஓகே புரிஞ்சுதா? சார். அட் த சேம் டைம் புது ப்ராஜெக்ட் எதுவும் வராது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நத்திங் வில் பி ஹேப்பன். என்ன புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இங்க வந்து இப்போ காலேஜ்ல டிட் த மிஸ்டேக்ஸ், காலேஜ்ல இங்க மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்லி அஃபெக்டட் பை தி ஒன்லி ஃபார் மார்க். இங்க மிஸ்டேக்ஸ் எரர் பண்ணுனாங்கன்னா ரெவன்யூ வராது, பணம் வராது. அவ்வளவுதான் லைஃப். தட்ஸ் இட். நத்திங் வில் பி ஹேப்பன். கண்ண புரிஞ்சுதா? எஸ் சார். இதை வந்து நான் தெளிவுபடுத்தினதா சொல்லியிருக்கேன். சரியா? ம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து அது ஒருவேளை அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி ஒருவேளை சமாட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த இடத்துல சில எரர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் சார். எஸ் சார். இதுல எல்லாமே ஸ்கிரீன் ஷேர். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்னுமே சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ணபலான ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மாதிரி இந்த இடத்துல எதுக்காக இந்த ஒயிட் ஸ்பேஸ் வச்சிருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. புரிஞ்சுதா? ஓகே. இந்த இடத்துல சரி பாருங்க சார். அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ். அது மொபைல் வியூல பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? இங்க வந்து தேவையில்லாத ஒரு ஒயிட் ஸ்பேஸ். புரியுதுங்களா? இந்த இடத்துல எதுக்கு தான் இந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியல. ஸோ தென் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது தெரியுதுங்க சார். அதே மாதிரி பாருங்க, இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த இமேஜுக்கும் வந்து மேட்சிங்கே கிடையாது. அதாவது என்ன மேட்சிங் இல்லைன்னா அதனுடைய சைஸ் வந்து மேட்ச் இல்லை. என்ன புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த இமேஜ் பாருங்க, குவாலிட்டியே இல்லை. கண்ண புரிஞ்சுதா? இந்த இமேஜ் குவாலிட்டியே இல்லை. ஓகே. இப்போ ஒரு பேஜ் எடுத்துட்டோம்னாலே 1000 கரெக்ஷன்ஸ் உள்ள இருக்கு. ஓகே. இங்க பாருங்க, இந்த இடத்துல பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஈரோடுன்னு போட்டிருக்காங்களா, இங்க இ கேப்ஸ் போட்டது சரி. அதே மாதிரி இங்க பி கேப்ஸ், டி கேப்ஸ், ஐ கேப்ஸ் போடணும். கண்ண புரிஞ்சுதா? அப்பதான் வந்து அது வந்து ஒரு பாக்குறதுக்கே ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் அந்த இடம். கண்ண புரிஞ்சுதா? எஸ் அது சார். எப்படி இருக்குன்னா எதையோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கு. தெரியுதா? ஆமாங்க சார். எதையோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தான் இங்க வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பாரு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது எஸ் கேப்ஸ் இருக்கணும், டி கேப்ஸ் இருக்கணும், சி கேப்ஸ் இருக்கணும். எனக்கு புரிஞ்சுதா? ஆமாங்க சார். ஸோ இதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கறத பாருங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத அவங்களையே செக் பண்ண சொல்லுங்க. சரியா? ம். ஓகே. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ பாக்ஸையும் நான் ஆட் பண்ண சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா, ரெண்டு ஆஃபீஸ் இருக்குல்லவா, ரெண்டு ஆஃபீஸோட ரிவ்யூ பாக்ஸையும் ஆட் பண்ண சொன்னா அது ஒன்று ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கணும். கண்ண புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. அதே மாதிரி இங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ல நான் சொல்லியிருந்தேன், சொல்லி 3 நாள் ஆச்சு. ஆனா இன்னுமே நான் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஆட் பண்ணல. என்ன சில விஷயங்கள் ஆட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கனெக்டிங் பாக்ஸ் மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ். புரியுதா? ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். பிளஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தேன்னா ஒரு நேவிகேஷன் லிங்க்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் ஃபுட்டர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வைக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க செய்யல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் செய்யல. அதாவது இங்க கீழே ஃபுட்டர் இருக்குல்ல, ஃபுட்டர் ஃபுட்டர் மெனு இருக்குல்லவா, இந்த ஃபுட்டர் மெனுல வந்து நான் நிறைய விஷயங்கள் வைக்க சொல்லியிருந்தேன். ஃபுட்டர் மெனுல ஓகே ஓகே சார். ஓகே. ஃபுட்டர் மெனுல என்ன வைக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் கியூக் மெனுலயாவது இந்த மாதிரி விஷயங்கள் வைக்க சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்மளுடைய காம்படிட்டர் வேற,
ஒரே ஒரு வெப்சைட் தான் நான் சொல்லுவேன். காம்படேட்டர் ஃபர்ஸ்ட் வெப்சைட், காம்படேட்டர் வெப்சைட் வந்து இந்த காம்படேட்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஓகே, இதுல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, இதுல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு கம்பெனி இருக்குல்லவா, ஜஸ்ட் ஆமாங்க சார். இந்த கம்பெனியோட வெப்சைட்ல இவங்க எப்படி அந்த டேக்கிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எப்படி வந்து அந்த டேக், எப்படி வந்து அந்த பேஜ்ல கொண்டாந்து அந்த மெனுஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே அதே மாதிரி கூகுள் சர்ச் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி நம்ம ரேட்டிங் வரும். அது புரியுதா? ஓகே சார். ஓகே, ஸோ இதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இங்க பண்ணிருக்காங்களே இன்டர்ன்ஷிப் அவைலபிலிட்டி அப்படின்னு போட்டுருக்காங்களா. இது இப்ப என்ன ஆமா பிரச்சனை ஆமாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு லேண்டிங் பேஜ் வந்து சரியாவே அமையல. என்ன புரியுதா? ஓகே ஓகே சார். லேண்டிங் பேஜ்னா என்னன்னு தெரியுங்களா? என்னது? கூகுள்ல இருந்து எங்காச்சும் ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்மள ஒரு பேஜ்ல சந்திப்பாங்க, ஒரு ஆமா ஒரு எண்ட் யூசர். என்ன புரியுதா? அது மேபி ஆமா ஆமா. வெப்சைட் டிசைனிங்கா இருக்கலாம், ஆர் ட்ரைனிங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து ரீச் பண்ணுவாங்க. அது காலேஜா கூட இருக்கும். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார் எஸ் சார். புரிஞ்சுதா? காலேஜா கூட இருக்கலாம். அவங்க வந்து ரீச் பண்ணோம்னா நம்மள வந்து அவங்க நம்ம ரீச் பண்ற மாதிரி ஒரு இந்த விஷயங்கள் வந்து இல்ல. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ எஸ் இந்த சார் எஸ் சார். லேண்டிங் பேஜை வந்து இன்னும் ட்ரபிள் ஷூட் பண்ணவே இல்லை. லேண்டிங் பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கண்ணு புரிஞ்சுதா? எனக்கு இதுதான் ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும். மெனூஸ் நார்மல், கண்ணு புரியுதா? மெனூஸ் பக்கத்துல இந்த மாதிரி ஐக்கான் வைக்க முடிஞ்சா வைக்கலாம். கண்ணு புரிஞ்சுதா? எஸ் சார் எஸ் சார். ஓகே, அதே மாதிரி இதுல என்னென்ன மெனூஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து. ஓகே, கண்ணு புரிஞ்சுதா? ஓகே இதுல ஓகே சார். என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிருக்கு உள்ள கொண்டு வந்துருக்கு. ஓகே, ஸோ இதுல கொண்டு வர சொல்லியிருக்கு. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இந்த வெப்சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே அதுல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இல்ல என்ன ஓகே பிரச்சனை சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இத ஸோ இது வந்து நம்ம இதை நாமளே உட்காந்து வச்சு பண்ணிக்கலாம். இது ஒரு மேட்டரே கிடையாது. உடனே வச்சு நான் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? ஏன்னா இது வந்து நாளைக்கு அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும். அவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. பட் விஷயம் என்னன்னா, அவங்க இதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாலும் வந்து அஹ், நாளைக்கு ஒரு பெரிய வகையான பிரச்சனை நமக்கு இருக்கு. புரிஞ்சுதா? எப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாலும் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே ஸோ அதனால வந்து அதை வந்து ரொம்பவும் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டாவே சொல்லிருங்க. அதை வந்து ப்ராப்பரா வந்து பண்ண சொன்னதாவே சொல்லிருங்க. சரியா? ஓகே ஓகே, ஓகே. புரிஞ்சுதா? ட்ரைனிங் ட்ரைன்ஸோட புரிஞ்சது. அஃபீஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணோம்னா, ஸோ வி நீட் டு நோ தட் ஆல் த டிடிஎல் ஆர் கனெக்டிவிட்டி, அந்த லைவ் சாட் எல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன். ஆனா அதை பத்தி எதுவுமே இங்க வைக்கவும் காணோம், ஒன்னையும் காணோம். ஓகே, என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். அதாவது நம்ம சொல்லும் போது அவங்க எல்லாம் உள்ள வாங்கிடுறாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா செயல்ல வரமாட்டேன். கீர்த்தனா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார் எஸ் சார் புரியுது. இவங்க சொல்லும் போது எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிறாங்க, ஆனா செயல்ல இது வெளியே வரதில்லை. ஸோ இது செயல்ல வராதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மால வந்து ஒரு கான்பிடென்ட்டா இவங்க இந்த வேலையை செஞ்சிருவாங்க. எனக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பா இவங்களை எஸ் நம்பி ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்பிக்கை வராது. ஓகே, ஏன்னா அவங்க வந்து அவங்க செலவு பண்ணி தான் நம்மகிட்ட ப்ராஜெக்ட் செய்யறாங்க. எனக்கு புரியுதா? தேர் பீப்புள் ஆர் இன்வெஸ்ட், எஸ் தேர் பீப்புள் ஆர் சேவிங். ஓகே, நாம வந்து அதுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா வேலை செய்யணும். எனக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். அவங்க பணம் கொடுக்குறாங்க, நம்ம ஃப்ரீயாலாம் வேலை செய்யல, பணம் கொடுக்குறாங்கல்ல. இப்போ வந்து அதை நம்ம கரெக்டா செய்யணும். இப்போ என்னன்னா இந்த மாதிரி கியூ கிளிங்ஸ் இருக்கா, இந்த மெனு அப்படியே இதுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லணும். ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஓகே ஸ்டூடெண்ட் கார்னர்ஸ் இருக்கு, இதெல்லாமே நம்ம பண்றோம். அப்படியே எல்லாம் ஆட் பண்ண சொல்லு. கண்டு புரியுதா? ஓகே ஓகே ஓகே, சார். இதுல இன்னும் ஒரே விஷயம் மட்டும், இதுல ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப் பேஸ்ல அந்த நம்ம கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, ஆமாங்க சார். கூகுள் ஃபார்ம்ல கொண்டாந்து இந்த டேட்டாவை எங்காச்சும் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் மாதிரி இங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வைக்கிறோம்ல, இந்த ஃபார்ம், ஆமா ஆமாங்க சார். இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு கூகுள் ஃபார்ம்ல வந்து விழுற மாதிரி பண்ணணும். ஆனா அது பார்த்தா கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஷீட் என்ன ஆங்க சார் சொல்றேன்னு கூகுள். புரியுதா? சார் கூகுள் ஷீட் தானேங்க சார். ஆ, கூகுள் ஃபார்ம், கூகுள் ஷீட், அதாவது நாங்க எக்ஸல் எடுத்துக்குவேன். சரியா? ஓகே ஓகே. கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரி ஆனாலே கூகுள் ஷீட் மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன கேக்குறது ஆ நல்லா புரிஞ்சுது. இந்த யுஐ இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த யுஐ ஆமாங்க வந்து சார். எதுல பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கரெக்டா? இந்த யுஐ வந்து இந்த யுஐ பண்ணிருக்காங்க, ஆனா இந்த பேக் எண்ட்ல போய் எந்த டெக்னாலஜில போய் சேவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. கரெக்டா? ஆமா ஆமா. நான் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸல்ல போய் சேவ் ஆனா, அதாவது அந்த கூகுள் ஷீட் இருக்குல்லவா, ஆமாங்க சார்.
கூகுள் ஷீட்ல சேவ் ஆச்சுன்னா நம்ம கூகுளோட ஒர்க் ஷூட்ல கொண்டு போய் நிறைய இது இருக்குது. அதுல கொண்டு போயிட்டு அனாலிட்டிக்ஸ்ல கொண்டு போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இல்ல என்ன பிரச்சனைனா இதுல அட்மின் பேனல்ல ஆட் பண்ணிட்டு இந்த பேஜை வந்து ஓகே அதுக்கு காப்பி பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. கண்ணு புரியுதா? ஓகே சார். டேட்டாவை ஒரு ஃப்ளோவா நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி, யாரெல்லாம் ஃபாலோ பண்றோம் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணல அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ற மாதிரி நமக்கு இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி இதில் வரக்கூடிய என்கொயரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா, எங்களுக்கு கால் பண்ணுமா, அல்லது நமக்கு வரக்கூடிய கால்ஸை நம்ம அட்டன் பண்றோமா. ஸோ வி ஹேவ் த மல்டிபிள் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி இது ஏதோ எங்களால செய்ய முடியலன்னு சொன்னாங்க, இது உங்களால பார்க்க முடியுமான்னு பாருங்க. ட்ரைனிங் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு யாரும் சொல்லியிருந்த இடத்துல புரியுதா? நான் இதை டிஸ்கிரிப்ஷன்ல கஸ்டமைஸ் பண்ண முடியல. ஓகே சார். அந்த டைட்டில் டேக்கை வந்து சரி பண்ண சொல்லியிருந்தா அதை எங்களால பண்ண முடியலன்ட்டாங்க. செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பண்ண முடியலன்ட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுல ஓகே வந்து மெனூஸ் இருக்கு, பிளஸ் அடிஷனல் மெனூஸை வந்து ஆட் பண்ண சொல்லுங்க. எதுனா அந்த காம்படிட்டரோட சைக்கிள் இருந்துச்சு, சரியா? ஒர்க் ஷாப்ஸ், ஓகே ஈவெண்ட்ஸ் சார். எல்லாமே. தென் வந்து யூசபிள் லிங்க்ஸ்ல வந்து இதே மாதிரி அவங்க வச்சிருக்காங்கல்ல, லிங்க்ஸ் கீழே வந்து மெனூஸா சம்மாட் ஏதோ வச்சிருக்காங்க, இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, இந்த லிஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இதுல சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இதெல்லாம் வராது. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, இந்த கோர் மீதி ஈஸி ட்ரிபிள் எல்லாம் வரும், ஈஸி எல்லாம் ஐடி படிக்கிறதுக்காக வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வரும். பட் ஆனா அவங்களுடைய கோர் பேப்பர் நமக்கு வராது, சரியா? சார். நம்ம பியூர்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸா இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இதா இருப்போம். பட் நம்ம பியூர்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ், சரியா? ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் இந்த நியூஸ்ல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த ரிலேட்டிவ் லிங்க்ஸ் ஒன்று இருக்குல்ல, ரிலேட்டட் லிங்க்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ண ரிலேட்டிவ் லிங்க்ஸ். என்ன புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். இவங்க என்னன்னா நம்ம ஒரு ஐடியாவை கொடுத்தாங்கன்னா, நம்ம ஒரு ஐடியாவை கொடுத்தோம்னா அந்த ஐடியாவை எங்களால எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு எங்களுக்குள்ள எலிஜிபிலிட்டி இருக்கு. என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். நம்ம என்ன ஐடியா கொடுக்குறோமோ அந்த ஐடியாவை இங்க எக்ஸிக்யூட் பண்ணியா, எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான். சப்போஸ் நிறைய ஓப்பனிங்ஸ் நேத்தும் கேட்டாங்க, புரியுதா? அது என்ன ஓகே. பிரச்சனைனா, ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா பயமாக இருக்கிறது. என்ன புரியுதா? எஸ் சார். ஓகே, நமக்கு கொடுத்தா அவங்கள ரெஃபர் பண்ண சொல்றோம்னு வைங்க, தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொன்னா வைங்க, சார். ஒரு மாசத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி வரலின்னு வச்சுக்கோங்களேன், இங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து கார்னர். புரிஞ்சுதா? எஸ் சார். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி டெவலப் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது அந்த குவாலிட்டி அசூரன்ஸ் தான் மெயின். இதை நாம இப்ப ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்ல ரொம்ப நான் மாத்திட்டேன். முன்ன மாதிரி எல்லாம் ஃப்ரீடம்லாம் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் நான் மாத்திட்டு இருக்கேன். ஏன்னா ஏன் நம்ம வந்து மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட் ஃபீட்பேக் போனா கூட, ஒரு பேட் ஃபீட்பேக் எத்தனையோ பேருக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துருப்போம், சரியா? கண்ணு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஒரு கிளாஸ்ல ஒரு 90 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 100 பேர்த்துக்கு சர்வீஸ் கொடுத்துருப்போம். அதுல ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாம இருக்கும். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். நாம என்ன நினைப்போம், காமனா என்ன நினைப்போம், நாம தான் 90 பேருக்கு சாட்டிஸ்ஃபைட் 90% மேல சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம்னு நினைப்போம். ஓகே, ஆனா நம்ம கெட்ட நேரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 பேர்த்தோட நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு பாத்தீங்களா, ஆமாங்க சார். அதுதான் நம்மளை போட்டு வாட்டியது. என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வகையான திரட்டு மாதிரி. என்ன புரிஞ்சுதா? நம்ம எவ்வளவோ சர்வீஸ நைட்டும் பகலும் எதுவும் பார்க்காம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல பிசுறு விட்டு வந்திருப்போம். அந்த பிசுறு வந்து நம்மளை வச்சு செஞ்சிடும். அதனாலதான் இவ்வளவு கான்சியஸா நம்ம அதை பார்க்கணும். என்ன புரியுதா? அதே மாதிரிதான் ஓகே சார். நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு கான்சியஸா பார்க்கணும். என்ன புரிஞ்சுதா? எஸ் ரொம்ப சார். கான்சியஸா பார்க்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கான்சியஸா செய்யணும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே சார். அதனால அதை ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க, சரியா? பண்ணுனா பண்ணிதான் ஆகணும். ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்குலாம் அங்க ஓகே. ஆன்சர் இல்லைன்னு சொல்லிருங்க. முடிக்கணும்னா முடிங்க, ஓகே. அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா முடிக்க முடியலைன்னா சார்ட்ட பேசிக்கீங்க அப்படின்னு சொல்லிடு, சரியா? ஓகே, ஓகே சார். நீங்க வந்து ஓகே. டிஎல், நீங்க கொடுக்குற வேலையை எங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க வேலை செய்யல அப்படின்னா ஸோ தெளிவுபடுத்திருங்க. ஸோ கிளைண்ட் ஒர்க் செய்ய முடியாதுன்னு சொல்லிடு. இதுதான், இதை பண்ணீங்கன்னா கிளைண்ட் ஒர்க் வந்து அசைன் ஆகும், இல்லைன்னா கிளைண்ட் ஒர்க் அசைன் ஆகாது, அது செய்யவும் முடியாது ஓகே சார். அப்படின்னு சொல்லிடு, சரியா? ஓகே.
ஓகேங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. ஏன்னா அவங்க வந்து அது எல்லாமே அவங்க வந்து அது ஸோ அவங்கள வந்து நம்ம கொடுமைப்படுத்துறதாவோ, இன்டென்ட் வந்து கொடுமைப்படுத்துறதால அப்படியெல்லாம் இல்ல. ஓகே. இன்டென்ட் வந்து நம்ம நம்ம கொடுமைப்படுத்துறதா இல்ல. விஷயம் என்னன்னா, இது தெரியலைன்னா நாளைக்கு அ ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து ஒரே டைம் வந்து என்னன்னா, நம்ம ட்ரெய்னிங் ட்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிற ஒரே காரணம் பெரிய கம்பெனிஸ் எடுக்கிற ஒரே காரணம் என்னன்னா, நம்ம இங்க நெறைய வேலை செய்ய வச்சிருப்போங்கிறத இங்க நம்புறாங்க. என்ன புரியுதா? ஆமாங்க. சின்ன ஆமாங்க சின்னதுக்காக சார். நெறைய அவிங்க வேலை செய்ய வச்சிருப்பாங்க. அதனால வந்து இவிங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரே இதுல தான் நம்மள ஒரு பெருசா மதிக்கிறாங்க அவிங்க. புரியுதா? சரி சார். இல்லைன்னா அவங்க வந்து டைரக்டாவே காலேஜ்ல ஹையர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் காலேஜ்ல ஹையர் பண்ணாம நம்மகிட்ட வந்து எடுக்கிறது அது ட்ரெயின் நம்மகிட்ட வந்து எடுக்கிறதுனா எப்படி இவங்க வந்து ஏதாவது பண்ண வச்சிருப்பாங்க சின்ன ஸ்டார்ட் அப்னால ஏதாவது வேலை செய்ய வச்சிருப்பாங்க அதனால நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறதுல தான் இங்க எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அது வந்து கடைசியா வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும். என்ன புரியுதா? அதனால அது ஸ்ட்ரிக்டா சரி. சொல்லிருக்கு. ஓகே. அதுல வந்து ஓகே. எந்த ஒரு இது இல்ல. ஓகே. ஏன்னா இதுல வந்து ஓகே சார். யாரையும் வந்து திட்டணுங்கிறது நோக்கம் இல்ல. பட் விஷயம் என்னன்னா அது வந்து குவாலிட்டியா அந்த டே ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் வருதா அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தி சரியா? இல்லைன்னா ஓகே இல்லைன்னு சார். சொல்லிருங்க. அது அவுட்புட் வரலைன்னா அவுட்புட் வரல. வாட் இஸ் அ நேச்சுரல் அது என்னவோ அது இருக்கிறது இருக்கிறதாவே சொல்லிட்டு போயிருக்கு. கீர்த்தனா புரியுதா? ஓகே. ஒரு ஓகேங்க டீமை சார். நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா என்ன இருக்குதோ அது இருக்குது. என்ன இல்லையோ அது இல்ல. என்ன புரியுதா? அது சொல்லிடுறேன் சார். அதெல்லாம் சொல்லிடுறேன். என்ன இருக்குதோ இருக்குது. இப்போ நானே சொன்னேன்னா நான் கேட்டா சொல்லிடுறேன். சார் நீங்க வந்து எனக்கு வந்து கூகுள் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா கிடையாது. வாய்ப்பு இல்ல. சரியா? எனக்கு ஓகே. புரிஞ்சுதா? எனக்கு கூகுள்ல எனக்கு வாய்ப்பு ஓகே. கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஆனா உங்ககிட்ட முயற்சிகள் இருந்ததுன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன புரியுதா? ஆமாங்க. மைக்ரோசாஃப்ட்ல ஓகே. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும். செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படித்தானே? அதுதான் உண்மை. ஆமாங்க. அதனால வந்து என்னன்னா அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிருங்க. சரியா? ப்ராப்பரா அதை வந்து ஓகே. கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. எதையும் இன்கம்ப்ளீட்டடா வைக்க கூடாது. ம் அதனால ஓகேங்க வந்து சார். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுங்க. ஓகே. அதை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சரியா? ம் ஆக்சுவலி ஓகே நானும் இப்போ சார். வந்து காலேஜ் போகணும். ஓகே. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஓகே. பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் வச்சு நான் கன்வே பண்ணேன் அல்லவா? ஆமாங்க சார். அதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் வைஸ் பண்ணிடுங்க. ஓகே. 2 வெப்சைட் ஓகே. நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்னு இந்த வெப்சைட் இப்பவே மீட்டிங் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஓகே. ஒன்னு இந்த வெப்சைட் சரி. ஓகே. வெப்சைட்ல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்திருங்க. இது ஒண்ணு. சரியா? ஓகே ரெண்டாவது சார். இந்த வெப்சைட் முடிச்சதுக்கு அப்புறம் மெயினா அந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்க்கு சில டாக்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். மெயில் அனுப்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த ஆன் பேஜ் எஸ்இஓன்னு ஒன்னு இருக்கும். எனக்கு புரியுதா? ஆமாங்க சார். ஆன் பேஜ் ஸ்கிரீன் தெரியுதா? சரி சார். ஆன் பேஜ் எஸ்இஓவை உள்ள ஆட் பண்ணணும். ஆக்சுவலா இங்க என்ன சைட் மேப் இதெல்லாம் ஆட் ஆகலையா? ஏன்னா என்னன்னா கூகுள்ல ஸ்க்ராலிங் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இன்னும் கூகுளிங்ல ஸ்க்ராலிங் ஆக ஆரம்பிச்சு. எனக்கு புரியுதா? ஓகே அந்த சார். ஆன் பேஜ் எஸ்இஓட கீவேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்க எல்லா பேஜ்லயும் ரெஃபர் பண்ணிருக்காங்களாங்கிறது உறுதிப்படுத்தி. எனக்கு புரிஞ்சுதா? ஓகேங்க சார். நமக்கு ஓகே வந்து சார். இந்த சைட் அப்படியே வரணும் அவ்வளவுதான். ஸோ நோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் இல்ல. சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். தென் வந்து என்னன்னா நாம அவுட்புட் எப்படி செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். எப்படி அவுட்புட் செக் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியுதுல்லவா? சார். ஓகே. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் ஈரோடு அப்படின்னு நான் உள்ள ஆட் பண்ணேன் அப்படி சர்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த கம்பெனி வருது இல்ல அட்லீஸ்ட் இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு மூலையில நாம இருக்கணும் குறைஞ்சபட்சம். என்ன புரியுதா? ஓகே சார். இந்த இதுல ஏதாச்சும் ஒரு மூலையில நாம நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் தான் முன்னாடி பேஜ்ல ஒரு இடத்துல என்ன புரியுதா? நம்ம வெப்சைட் பேஜை காணோம். புரியுதா? அப்புறம் வந்து சார். பரவாயில்ல ஏதோ நம்ம அன்னைக்கு வீடியோ போட்டு பத்தியா இது ஏதோ வந்துருக்கு. வீடியோஸ். என்ன புரியுதா? யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ வந்துருக்கு. சரியா? இதுதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஒரு வேலையில வந்து ஆனா மத்தபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. என்ன புரியுதா? ஆமாங்க. அப்புறம் இங்க இருக்குது சுலைக்கால் ஒரு பேஜ் இருக்கு. புரியுதா? இங்க ட்ரைன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன புரியுதா? சரி சார். அதுக்கப்புறம் வந்து கீழ் பேஜஸ்ல ஏதோ 4 லைன் இருக்கு பாட்டு. ஏதோ 4 இடத்துல இருக்குது. ஏதோ இருக்கு. ஓகே. என்ன புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சார். சரி சார். ஓகே. ஸோ இது மாதிரி என்னன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த வார்த்தை தான் போடுவேன். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் ஈரோடு அப்படின்னு போடுவேன். என்ன புரியுதா? அப்போ வந்து நாம இருக்கணும். நாம இருக்கணும். அவ்வளவுதான் அவுட்புட். இது வந்தா கரெக்ட். இது வரலைன்னா இது தப்பு. ஓகே. ஓகேங்க சார். ஓகேங்க இவ்வளவுதான். சார். சார். இவ்வளவுதான் வேலிடேஷன். சரியா? ஸோ மீதியெல்லாம் நீங்க டேக்
கௌதம் எஸ் சார். கண்ணா, அது நேத்து ஒரு இது கொடுத்தாலும் நான் இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடறேன். ஸோ நாளைக்கு காலைல கொண்டு போய் கொடுத்துறேன். சரியா? பிறந்தர் வந்து நான் சைன் பண்ணி சரிங்க சார், எடுத்து அது என்னன்னு பாத்துருங்க. ஓகேங்க சார். ஓகே. திவ்யா ஓகே மேம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த சரி. கூகுள் ஃபார்ம் இருக்குல்லங்க, ஆமாங்க சார். நமக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே போக வேண்டாம். பைத்தான் ப்ரோக்ராம் எதுக்குள்ளேயே போக வேண்டாம். சரிங்களா? நான் உங்களுக்கு சரிங்க ஒண்ணு சார். காட்டுறேன். ஓகேங்க சார். இப்போ வந்து சரிங்க என்னன்னா, சார். இதை மட்டும் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கேன். சரியா? என்னன்னா, இப்போ வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணவே முடியல. அப்ப அது பெரிய சவாலாவே இருக்கு. சரிங்க சார். ஓகே. சரிங்க ஏன்னா சார். இப்போதைக்கு அது நம்ம ரெடி பண்றதுக்கு டைமும் இல்ல. ஓகே. கூகுள் சரிங்க ஃபார்ம் சார். அண்ட் சர்டிபிகேட் ஜென்ரேட். புரியுதுங்களா? கூகுள் ஃபார்ம் அண்ட் சர்டிபிகேட் ஜென்ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து அதனுடைய ஆமாங்க சார். கான்செப்ட். புரியுதா? ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணா கூகுள் ஃபார்மே சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணும். புரியுதுங்களா? சரிங்க சார். இதுதான் கீவேர்ட். அதுதான் புரியுதுங்களா? சார் இந்த சர்டிஃபையர்னு ஒரு டூல் வச்சுதான் சார் பண்ண முடியும். நீங்க தேர்ட் பார்ட்டிக்குள்ள போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல சார்? இல்லம்மா, நான் வந்து என்னன்னா, இது தேர்ட் பார்ட்டிக்குள்ள போக வேண்டாம். அது வந்து கூகுள் மேப், கூகுளோட ப்ராடக்ட் குள்ள இருக்கு. ஓ நம்ம ஓ தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து நம்ம கூகுளை விட்டு வெளியே கொண்டு போக வேண்டாம்னு நான் சொல்லுவேன். சரிங்க சார். ஓகே. கூகுள் ப்ராடக்ட் குள்ள நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா கூகுள் ஒர்க் ஷூட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், காசு போட்டு வாங்கி வச்சிட்டோம். புரியுதுங்களா? சரிங்க சார். சரி. நம்ம இந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் சொல்றது புரியுதுங்களா மேம்? புரியுங்க சார். புரியுங்க சார். இதை மட்டும் எனக்கு இது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இதுல மட்டும் எனக்கு ஒரு 5 இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஒண்ணு, சரிங்களா? இன்டர்ன்ஷிப் ஒண்ணு, ஒர்க் ஷாப் ஒண்ணு, தென் வந்து ஓகே சார். கோர்ஸ் கம்ப்ளீஷனு, ஓகேங்களா? ஓகே. ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனு, ஒரு 5 கான்செப்ட் தேவைப்படும். புரியுதுங்களா மேம்? ஓகேங்க சார். ஓகேங்க. அதனால வந்து இதை மட்டும் எப்படியாச்சும் முடிச்சுட்டு எனக்கு வேற எதுவுமே சரிங்க வேண்டாம். சார். கூகுள் ஃபார்ம் மட்டும் இருந்தா போதைக்கு. ஏன்னா இது வந்து இப்போ ஓகேங்க வந்து ரொம்ப சார். எமர்ஜென்சியா தேவை. புரியுதுங்களா? சரி சரி சார். இதுல என்ன பிரச்சனைனா, இவங்கிட்ட வந்து நம்ம ஏன் வந்து இந்த டேட்டா இப்போ இம்மீடியட்டா தேவைப்படுதுன்னா, திடீர்னு காலேஜுக்கு கூப்பிட்டு நம்மள பேக்ரவுண்ட் என்கொயரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா சரிங்க இங்க வந்து சரிங்க ஒரு நம்ம சார். எம்ஓஇல வந்து சில இது பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜுக்கு வந்து சரிங்க 5 ஸ்டூடெண்ட் டு 10 ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு சரிங்க சார். ஸ்டூடெண்ட்னு ஒரு அளவு இருக்கு. அதை தாண்டியும் சரிங்க சார். கொடுக்க கூடாது, அதுக்கு கீழே கம்மியாவும் கொடுக்க கூடாது. சரிங்க சார். கம்மியா கொடுத்தாலும் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதிகமா கொடுத்தாலும் அங்க வந்து அவங்களுக்கு இஷ்யூ ஆயிரும். அங்க எப்படின்னா, அங்க நேக்ல அப்லோட் பண்றாங்கல்ல, சரிங்க சார். ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஏன் ஒரே கிளாஸ்ல இருக்கிற இத்தனை பேர் வந்து ஏன் இந்த ஒரே கம்பெனிக்கு மட்டும் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? சரிங்க சார். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. 8 பேர் 8 பேர் தான். புரியுதுங்களா? 8 பேர்னா 8 பேர், அவ்வளவுதான். எங்களுக்கு மட்டும் தான் ஆஃபர். ஆனா அதுக்கப்புறம் வேற ஓகே சார். டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும். வேற செகண்ட் இயர் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. அந்த கிளாஸ்ல ஆமாங்க அந்த சார். செமஸ்டர்ல வரும்போது 8 பேர், அடுத்த செமஸ்டர்ல வேணா 8 பேர் புதுசா வரலாம். வேற புதுசா 8 பேர். ஓகேங்களா? அது மாதிரிலாம் சில கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு காலேஜ்ல பாலிசி. அதனால என்னன்னா, அவங்க திடீர்னு நம்மள போன் பண்ணி கேட்கும்போது என்னன்னா, நம்ம கையில டேட்டா இல்ல. நம்ம கையில டேட்டா இல்லாதனால என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது சில கொஸ்டினுக்கு. சரிங்க சார். சரிங்க. புரியுதுங்களா? அவங்க எமர்ஜென்சிக்கு தான் அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க நம்மள எப்ப கூப்பிடுவாங்கன்னா, அவங்க அவசரமா இருக்காங்களா. ஆக்சுவலா வந்து இது ப்ரீ பிளானடா நம்ம கேட்க மாட்டாங்க. நாம ஏதாச்சும் ஒரு ஒர்க்ல இருப்போம், ரேண்டமா நமக்கு திடீர்னு போன் பண்ணி அப்பவே கேட்பாங்க, சார் உடனே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நாம வேற எங்காச்சும் ஒரு கிளாஸ்ல இருப்போமா, நம்ம கையில எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பா தேடி தேடி கண்டுபிடிச்சு, யாரப்பா எத்தனை பேர், எத்தனை ஐடி கார்டு வந்திருக்கு, எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி இருக்கு. சரியா? சரிங்க சார். சரிங்க. அதனால வந்து என்னன்னா, அவங்க நம்ம மேல வருத்தம். ஓகேங்களா? அதுதான் நம்ம மேல இங்க வருத்தப்படுறாங்க. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணியா தடவை. சரிங்களா? அதனால நமக்கு வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் மட்டும் ரெடி பண்ணுவோம். நாம அந்த கூகுள் ஃபார்ம்ஸை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா நம்ம ஃப்ளட்டர் டெவலப்பர் இருக்காங்க. ஃப்ளட்டர் கொடுத்தோம்னா அதை ஆப்பாவும் வெப் ஆப்பாவும் மாத்திடுவாங்க. அதுவே ஃபார்ம் அப்படியே மாத்திடுவாங்க. சரிங்க சார். புரிஞ்சுதுங்களா? ஃபார்ம்ல இருக்கிற இதுக்கு வந்து ஏஎக்ஸ் எழுதி மாத்திடுவாங்க. ஓகேங்க சார். சோ அதாவது நமக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு, நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, ஆமாங்க சார். கூகுள் ஃபார்ம் டு HTML வெப் பேஜ். நான் ஆக்சுவலி வந்து வெப் பேஜ் மாதிரி மாத்தணும்னா இது வந்து எப்படி இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன். கூகுள் ஃபார்ம் மாதிரியே இருக்காது. கூகுள் ஃபார்ம் டு
இது இருக்கும். இதுலயே வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணலாம். கன்வர்ஷன் பண்ற மாதிரி வரும். ஆக்சுவலி கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து என்னன்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாம் பைத்தன் வெப் ஆப் யூஐ வெப் ஆப் யூஐ யூஎக்ஸ் யூஎக்ஸ் ஃபார் கூகுள் ஃபார்ம். அதாவது கூகுள் ஃபார்ம் பேக் எண்டா யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகேங்க சார். இதை வந்து இதை வந்து மாத்திக்கலாம். இதனுடைய யூஐ மட்டும் மாத்திக்கலாம், யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் மாத்திக்கலாம். அதுக்கு வந்து டூல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம மாத்திட முடியும். புரியுதுங்களா? கூகுள் ஃபார்மை மாத்திடலாம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் கூகுள் ஃபார்மை மட்டும் நம்ம தெளிவா யூஸ் பண்ணாம சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? இதை மட்டும் ஓகே செஞ்சுட்டா சார். போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ல வரும்போது நம்ம மாத்திக்கலாம். எனக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு சரி கூகுள் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து ப்ராப்பரா எனக்கு கூகுள் சரிங்க ஃபார்ம்ல சார், சரி. என்ட்ரி பண்ணி நான் அதை அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ரூவல் பண்ணிட்டோம்னா இது ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளவுதான். சரிங்க சரிங்களா? சார், சரிங்க சார். ஓகே ஓகே சார். அதை மட்டும் நீங்க பாத்துருங்க. சரிங்களா? சரிங்க சார். ஏடபிள்யூஎஸ் தம்பி கண்ணா, நான் கொஞ்சம் கேக்குதாப்பா? சார் கேக்குதுங்க சார். ஓகே. ஸோ அந்த இதை வந்து அது என்னன்னு பாத்தீங்களா? சார் நேத்து பாத்துட்டேங்க சார். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புனேன் இல்லைங்க சார். நான் அந்த பண்ண இடத்துல ரிவ்யூ பண்ணல. நான் பாஸ்வேர்ட் நேற்று கொஞ்சம் கேக்குதுங்க சார். ரிவ்யூ பண்ணேன். ஸோ சரி, நான் ரிவ்யூ பண்ணிட்டு அப்டேட் பண்ணேன். சரியா? சரிங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். லாரவல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க சார். பிஹெச்பி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க சார். கடைசியா அந்த போஸ்ட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு இதுவும் கேட்டுருச்சுங்க சார். அது தெரிஞ்சிருந்தா போட்டு செக்யூரிட்டி மாத்திரம் இல்லைங்க சார். அது போட்டிருந்தா ஹோஸ்ட் ஆயிருக்கும் சார். அந்த பாஸ்வேர்டு தெரியாதனால அந்த இடத்துல நின்னுட்டேங்க சார். எதனுடைய பாஸ்வேர்டு கேட்டது? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேக்குது சார். நம்ம கிளவுட் டிபியோட யூசர் நேம் பாஸ்வேர்டா இல்ல ஆமாங்க ஓஎஸ்? சார். நீங்க கிட்டோட உபுண்டு இதை கிரியேட் பண்ணீங்களா? ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் சார் கிட்டோடது கேக்குதுங்க சார். அப்ப கிட்டோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்களா? அதுல ஒரு மெயில் ஐடி இருந்திருக்கும்ல, சார் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்களா? அது இல்லைங்க சார். ஆக்சுவலா கிட் வந்து அந்த நீங்க அமிச்ச ப்ரொஃபைல் இல்ல இருந்த கண்ணா, கிட் ஒரு தாங்க விஷயம் சார். நல்லா புரிஞ்சுக்கோ. கிட்ட வந்து வெரிஃபை பண்ணணும். எஸ் சார். சரியா? கிட்ட வெரிஃபை பண்ணணும் ஓகே அப்படின்னா கிட்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கிட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லோக்கல்ல இருந்து அக்சஸ் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து பேசிக். ஓகேங்க சார். நீங்க ஏடபிள்யூஎஸ்ல போக வேண்டாம். கண்ணா புரியுதா? ஓகேங்க சார். வெறும் ஆஃப்லைன்ல இருந்து அக்சஸ் பண்ணுங்க. வெறும் அம்மானா ஆஃப்லைன். புரியுதா? உங்க மெஷின்ல இருந்து அக்சஸ் பண்ணுங்க ஓகே கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா. அப்ப என்ன கேட்கும் அப்படின்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஓகேங்க சார். அந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் அது கேட்கும். அது ஆத்தென்டிகேஷன் இஷ்யூஸ் சார். அதானே? ஆமாங்க சார். அது ஆத்தென்டிகேஷன், லோக்கல் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணும், ஏடபிள்யூஎஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணும், லைவ் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணும்னு பாருங்க. புரியுதா? ஏடபிள்யூஎஸ் டு கிட்கப்போட ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, இதுதான் சொல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. ஏடபிள்யூஎஸ் அண்ட் கிட்கப்போட ஆத்தென்டிகேஷன். ஓகே, இது ப்ராசஸ், இது பண்ணிருக்கணும். ஓகே, தென் வந்து லோக்கல்ல கமாண்ட் ப்ராம்ப்டையும் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, சிஎம்டியும் எஸ் சார். கிட்டையும் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களால லைவ் ஏடபிள்யூஎஸ் கிட் மூணையும் ஒரு பைப் லைனுக்குள்ள கொண்டு வர முடியும். ரெண்டையும் ஒரு 3 இதுக்குள்ள கொண்டு வர முடியும். சரியா? எஸ் சார். சிஎன்டி அண்ட் கிட்டுங்க சார். அப்புறம் என்ன சார் சொன்னீங்க? சிஎம்டி கிட்டு எஸ் சார். ஏடபிள்யூஎஸ் சிஎம்டி. எஸ் சார். ஓகே, ஆஃப்லைன் வெறும் நார்மல் கிட்டையும் சிஎம்டியும் பண்றோம். அடுத்து ஏடபிள்யூஎஸ் கிட்டு சிஎம்டியை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா நம்ம ஆஃப்லைனோட அது கம்யூனிகேட் ஆகும். ஆஃப்லைனோட கம்யூனிகேட் ஆகும்போது தான் ஏடபிள்யூஎஸ் எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு தனியாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் ஏடபிள்யூஎஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு பார்ப்போம். கிட் ஏடபிள்யூஎஸ் எஸ் சார். ஆத்தென்டிகேஷன். ஓகே, ரெண்டையும் பைப் லைன் பண்ணும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணும், சைமல்டேனியஸா கனெக்ட் ஆகும். ஓகேங்க சார். என்ன புரியுதா? ஸோ அதை பார்த்துக்குங்க. சரியா? எனக்கு எஸ் சார். ஓகே, எனக்கு சரி. நான் உங்க காலேஜ் போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்க்காக போறேன். சார் சின்ன சரிங்களா? ப்ராப்ளம் சார். சார் என்னம்மா சார் இன்னைக்கு ஆஃபீஸ் வரீங்களாங்க சார்? ஆமா தம்பி, ஏன் மேட்ரு சொல்லு. சார் கீ ஏன் இருக்குங்க சார்? கீ அங்க கீ, ஆனா கீ தேவையில்லை. கீ உங்கள்கிட்ட இருக்குதா? சரி, இங்க தர்ஷன் ஆமாங்க கிட்ட ஒரு சார். கீ இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். சரி சரி குட்டி காட்டா அங்க கீ இல்லையா? சார். அந்த கீ தான் சார் ஏன் இருக்கு, அங்க வைக்கிறதாவே இல்லைங்க சார். அதனால நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு கீ ஒன்று இருக்குமில்ல, எப்பவுமே ஓபன் பண்ற மாதிரி ஒரு கீ வச்சிருப்பீங்க. அதாங்க சார், அது ஏன் இருக்குங்க சார். ஒண்ணு ஏன் அது இருக்கு. உங்ககிட்ட
சரி சரி நான் ஆ பாக்குறேன், இங்க கீ இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றிட்டு வரதான். ஓ, வேற பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துங்களா? ரைட்டு. அது சரி நான் பாத்துறேன். சொன்னீங்கன்னா காலையில பண்ணி விட்டுருங்க சார். சரி சரி நான் பாத்துறேன் நான். சரியா? ம் சரிங்க சார். ம் சரி சரி. ஓகே. ம் ஓகேங்க சார். ஓகே சரிங்கண்ணா. ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஏதாவது இஷ்யூனா அப்புறம் பார்த்து. சரியா? எஸ் சார். ஓகே சார். ஏதாவது இஷ்யூனா மீதியெல்லாம் அப்டேட் பண்ணுங்க. பார்த்துட்டேங்க சார் நேத்து. என்னம்மா புரியல? சார் நேத்து மீதி சொன்னீங்களா சார், காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்க சொன்னீங்களா சார், அதெல்லாம் பார்த்துட்டேங்க சார். அது சொன்னேன். பார்த்துட்டீங்களா? ஐடியா இருந்தது இல்லவா? எஸ் ஓகே சார், அதில் கிடைச்சிதுங்க சார். கிளவுட் வாட்ச் சரி யூஸ் ரைட். பண்ணணும் அந்த மாதிரி சார் ம் இருந்துச்சுங்க சார். சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? நான் மீதியெல்லாம் கீர்த்தனாட்ட சொல்லியிருக்கேன். கீர்த்தனா உங்களுக்கு இன்னொரு டைம் மீட்டிங் வைக்கும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணி அது என்னன்னு அட்டன் பண்ணி கிளாரிட்டி கேட்டுக்கு சில இன்புட்லாம் கொடுத்துருக்கேன் கீர்த்தனாவுக்கு. சரியா? கீர்த்தனா உங்களுக்கு சில இன்புட்லாம் தருவாங்க. ஓகே. அடுத்து எப்போ ஈவினிங் எல்லாம் அவைலபிளா இருக்கீங்கன்னா ஈவினிங் வச்சுக்கோங்க. இல்லை இந்த டைம் எல்லாரும் அவைலபிளா இருக்கீங்கன்னா இந்த டைம் மீட்டிங். கீர்த்தனா ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? எந்த டைம் அவைலபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ம் ஓகே ஓகே எல்லாத்தோட அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஓகே. ம் சரியா? ஓகே. அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். சரியா? ம் ஓகே சார். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே. ம் ஓகே தேங்க்யூ. பாய். ஹாப்பி சண்டே. பாய் சார். பட் எனக்கு ஹாப்பி ஒர்க்கிங் டே. பாய். சார். ஓகே. ம் பாய். சார் விஜய் பேசுறேன் ஏன் சார். தம்பி இவ்வளோ லேட்டு? சார் இல்லைங்க சார், நைட்டு மாமா கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க சார், போயிட்டு வந்தேன். ஐயோ, அப்புறம் நல்லா இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நாய் கூப்பிட்டு வந்து சார் போயிட்டு. ஆமாங்க சார், நைட் நைட் ஓ சரி சரி சரி. ரொம்ப பாதிப்பு எதுவும் இல்லை? போயிட்டு இல்லைங்க சார், கொஞ்சம் கண்களை மட்டும் தையல் போடுற அளவுக்கு வந்து. சரி 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 கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? அதனால தான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீர்த்தனாட்ட சொல்லியிருக்கேன், நீங்க கீர்த்தனாட்ட இன்புட் வாங்கிக்க. சரியா? சரி. ஓகே. சரிப்பா. நானும் எனக்கு மீட்டிங் அங்கே காலேஜ் போகணும், டைம் ஆச்சு. சரியா? நான் ரெக்கார்டிங் இதை அப்லோட் பண்ணிடுறேன். அதை நாளைக்கு சரியா? சரி ஓகே சார். ஓகேப்பா. சரி சார் செவ்வாய்க்கிழமை உங்களை நேரடியா வரலாம். புதன்கிழமை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை இருக்க மாட்டேன், புதன்கிழமை எனக்கு பார்க்கலாம். சரி செவ்வாய்க்கிழமைங்களா? சரி ஓகே சார். சரி ஓகே. ஓகே. சரி. ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலேஜ் போயிட்டேன், புதன்கிழமை பார்த்தோம். சரியா? சரிங்க சார். சரி ஓகே. ஓகே. சரி.